ஈசனின் பேரருளினை தொழுது மகா அகத்தியர் உரைக்கின்றேன். மாபெரும் சபைதனில் அரசர் வீற்றிருக்க, அமைச்சர்களும் ஆற்றல் பொருந்தியவர்களும் நிகழ்வுகளை விமர்சிக்க, அதனின்று எழுகின்ற ஆற்றல்களே ராஜ்ஜியத்தினை ஆள்கின்ற சக்தியாக மலர்ந்திடும். சபைதனில் நிர்மாணிக்கப்படுகின்ற ஒவ்வொரு சங்கல்பங்களும் ராஜ்ஜியத்தினில் உள்ள ஒவ்வொரு மனிதர்களையும் காத்து ரட்சித்திடும். அவ்வகையில் ஈசனின் மாபெரும் அவைதனில் பல்வேறு சங்கல்பங்கள் இனிதாய் நிர்மாணிக்கப்படுகின்றன. தெய்வங்கள் யாவரும் ஒன்று கூடி நிகழ்த்துகின்ற சபைதனில் மனிதர்களின் ராஜ்ஜியமே காக்கப்படும் என்றுணர்க. மகா அகத்தியராய் விளங்குகின்ற யாம் ஒவ்வொரு ஆயில்ய நட்சத்திர தினமன்றும் ஓர் சத்தியத்தினை வெளிப்படுத்துவதாய் வாக்கு நல்கியுள்ளோம். பூரண ஆற்றல்களை பெற்று பாதாள லோகம் நோக்கியே பயணித்துள்ள அகத்தியரின் பணிகள் யாவும் தீவிரமடைய துவங்குகின்ற இத்தருணத்தில் பஞ்சபூத ஆற்றல்களும் ஈசனாரின் பெருங்கருணையினால் அபரிமிதமாய் பொழிய துவங்கியுள்ளது. ஈச ஆற்றல் எனும் சூரிய மைய ஆற்றல்கள் அனைத்தும் பூமி கிரகத்தினில் ஏகமாய் பொழிய துவங்கியுள்ளது. அதன் பொருட்டே நிலத்தினை பிளவுறச் செய்து ஆற்றல்கள் யாவும் பாதாளம் நோக்கியுமே பயணிக்க துவங்கியுள்ளன. காலத்தினால் உருவாகியுள்ள உன்னத மாற்றங்களை அனைவரும் உணர வேண்டும். ஓர் செயலின் துவக்கத்திற்கும் எல்லைக்கும் இடைப்பட்ட நிகழ்வுகளே காலம் என்று அறியப்படுகின்றது. சத்தியயுகம் தோன்றியுள்ள நிலையில் அதன் எல்லை வரை உள்ள பொற்காலம் என்பது தனது தன்மையினை வெளிப்படுத்துகின்றது. அரசரும் அமைச்சர்களும் தீர்மானிக்கும் செயல்கள் ராஜ்ஜிய மக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்துவது போன்று ஈசனின் ராஜ்ஜியத்தினில் தெய்வங்களின் சங்கல்பங்களினால் மனிதர்களின் வாழ்வு பூரணத்துவம் அடைந்திடும். பஞ்சபூத ஸ்தலங்களும் அதன் ஆற்றல்களும் அகத்தியருக்கு பூரணமாய் அருளப்பட்டுள்ள நிலையில் மானுடர்களின் தேகங்களையும் காத்து ரட்சித்திட முனைந்திடுவார். நிகழ்கின்ற நிகழ்வுகளை கண்ணுறும் மானுடர்களே சத்தியங்களை உணருங்கள். இப்பூவுலகம் காக்கப்பட வேண்டும் எனில் அனைத்து தெய்வங்களும் பாதாளம் பயணித்து நல்ல ஆற்றல்களை பகிர வேண்டும். தெய்வங்களின் பாதாள பயணத்தினில் பல்வேறு சத்தியங்கள் புதைந்துள்ளன. மனிதர்களின் அறிவு பாதாளம் நோக்கியே பயணிக்கும் நிலை என்பது மாற்றமடையும். மனிதர்களின் அறிவினை காத்திட தெய்வங்கள் பாதாளம் பயணிக்கின்றனர் எனும் சத்தியம் உணர வேண்டும். இத்தருணத்தில் வெளிப்படுகின்ற சத்தியம் என்பது நிலம் சார்ந்ததாகும். அனைவரும் தீர்க்கமாய் உணரக் கடவது. அனைவரது தேகத்திலும் உள்ள நச்சு கழிவுகள் நீக்கப்படும். தேகத்தினில் அடைப்புகள் ஏதும் இன்றி ஆற்றல்கள் பெருகத் துவங்கிவிடும். எனினும் கழிவுகளின் வெளியேற்றத்தினை ஒவ்வொருவரது தேகமும் உணர்ந்து கடக்கும். ஆயில்ய நட்சத்திரம் துவங்கிய இத்தருணம் முதல் 3வது ஆயில்யம் உதிக்கும் வரை மானுடர்களின் தேகத்திலிருந்து கழிவுகள் யாவும் நீக்கப்படும். அனைவரும் வெப்பக் கழிவுகளால் பற்பல பிணிகளையும் ஏற்பர். இருப்பினும் காமாட்சி அன்னையின் அருளினால் அனைவரும் காக்கப்படுவீர்கள். அணுக்களின் கதிர்வீச்சுக்களால் பூமி கிரகமானது தனது தேகத்தினை சீருற அமைத்திட முற்படுவது போன்று இறையினை நோக்கியே பயணிக்கும் ஆன்மாக்களின் தேகங்களும் சீருற அமைக்கப்படும். எனில் தேகத்தினால் பல தொல்லைகள் உருவாகும் என்றே உணர வேண்டும். சத்தியலோகத்தினை பூமியின் பாதாள லோகத்திலும் நிறுவிட ஸ்ரீ பிரம்மதேவரே பிரயத்தனப்படுகின்ற இத்தருணத்தில் தேகங்களிலும் மாற்றங்கள் ஏகமாய் உருவாகும். காப்பிட்டு காத்திட ஸ்ரீ மகாகாலேஸ்வரரும் உதவிடுவார். மகாகாலேஸ்வரரை துதித்து காப்பிட்டு காத்து கொள்ளுங்கள். அரசவையில் உருவான மாற்றம் குறித்தே அறிந்திடுங்கள். அனைவரும் உங்களது தேகத்தினை இனிவரும் காலங்களில் எளிதாய் உணர்ந்திடலாம். பூமிக்கும் மானுட தேகத்திற்கும் பிணைப்புகளை நல்குகின்ற மூலாதார சக்கரங்கள் பிணைக்கப்படும். அதன் பொருட்டே மூலாதார திரைகள் ஈசனால் நீக்கப்படுகின்றது. பாதாளம் பயணித்துள்ள அகத்தியர் நில மூலக்கூறுகளை சீரமைத்த பின்னரே நீரினை நோக்கியும் பயணிப்பார். எனில் உங்களது தேகம் பொலிவடைவதனை உணர்ந்து ஏற்றிடுங்கள்.
முதன்மையாக தேகக் கழிவுகள் நீங்கிடும். சில பல தொல்லைகளும் உருவாகும். பின்னரே தேகம் முழுமையாக சீரமைக்கப்படும். பஞ்ச தேகங்களும் அக்னி தேவரின் துணை கொண்டு பிரிக்கப்பட்டு தூய்மையுறுத்தப்பட்ட பின்னர் நல்லாற்றல்களால் நிறைக்கப்படும். தேகப் பொலிவு என்பது உருவாக வேண்டுமெனில் அனைவரும் 49 தினங்களுக்கு ஸ்ரீ மகா காலேஸ்வரர் வகுத்து வழங்கிய உன்னத பயிற்சிகளை ஏற்க வேண்டும். தேகத்தில் உள்ள உபாதைகள் நீங்குவதனையும் உணர்ந்திடலாம். பிணிகள் என்பது மனதினில் தேக்கமடைந்துள்ளதனை முதன்மையாய் உணருங்கள். மனதின் துணை கொண்டு தேகம் பொலிவாய் உள்ளது என்றே 11 முறை ஆழ்ந்து உரைக்க வேண்டும். உங்களது தேகத்தினையே 11 முறை சுற்றியே செயல்புரியுங்கள். இதன் மூலம் மனப்பிணிகள் நீங்கும். அன்னை காமாட்சி எடுத்துரைக்கும் உன்னத செயல்களை உணர்ந்து ஏற்றால் அனைவரும் உய்வுறலாம். தேகமும் மனமும் ஒன்றோடு ஒன்று பூரணமாய் பிணைப்பு கொண்டிருக்கும். தேகம் பொலிவுற்றால் மனமும் பொலிவுறும். மனம் பொலிவுற்றால் தேகமும் பொலிவடையும். இப்பூமியில் இத்தருணத்தில் நிகழ்கின்ற போர்களும் விரைந்து தணிக்கப்படும். எனினும் அதன் விளைவுகள் மானுடர்களை அதீதமாய் பாதிக்கும். மகா அகத்தியராகிய யாம் உணர்த்த முற்படும் சத்தியம் என்பது ஒன்றே. மகா காலேஸ்வரரின் அருளினை ஏற்று தேகம் மனம் ஆகிய இரு கூறுகளையும் பொலிவாய் அமைத்துக் கொள்ளுங்கள். அகத்தியரின் அன்பு சீடர்களாய் மலர்ந்து ஆணவத்தினை அழித்து சத்தியலோகவாசியாய் மலரும் ஒவ்வொருவரும் இப்பூமியின் பரந்து விரிந்த பிரதேசங்களுக்கு பயணித்து சிவசக்தியின் ஆற்றல்களை பிரதிஷ்டை புரிந்திடல் வேண்டும். ஆதி விளக்குகள் யாவும் விஸ்வரூப நிலைகளை ஏற்க உள்ள இத்தருணத்தில் அன்பு மானுடர்களும் சத்தியம் உணர்ந்து ஆதி விளக்குகளோடு பயணிக்கும் நிலை உருவாகும். எவ்விதம் ஆலயங்களில் இறைவனை பூஜிக்க நியமனங்கள் உருவாகி உள்ளனவோ அவ்விதமே ஆதி விளக்குகள் யாவும் இப்பூமியில் பல்வேறு பகுதிகளில் பிரதிஷ்டை கண்டு நியமன விதிகளின்படி ஆராதிக்கப்படும். அவற்றின் எழுச்சி மலர மலர மானுடர்களின் அசுரகுணம் ஓய்ந்து தேவகுணம் மலரும். ஆலயத்தில் உள்ள தெய்வங்களை ஆராதிப்பது போன்று ஒவ்வொரு ஆதி விளக்குகளும் பயின்று பூஜிக்கும் சத்தியுகவாசிகளால் ஆராதிக்கப்படும். ஆதி விளக்குகளை ஆலயங்களில் பிரதிஷ்டை புரிந்து ஆராதிக்கும் தருணங்களில் மானுட குலம் முழுமையடையும். பலரும் காக்கப்படுவர். அணுக்களின் கதிர்வீச்சுகளினால் உருவாகும் வெப்ப அலைகளிலிருந்து மானுடர்கள் யாவருமே ஆதி விளக்குகளினால் காக்கப்படுவர். அணுக்கதிர் அலைகளை ஆதி விளக்குகள் யாவும் தம்முள் ஏற்று தணிக்கும் என்றுணர்க. மாய நிலைகள் விலகி சத்தியம் ஓங்குவதினால் மானுடர்கள் சுயமுணர்ந்து விடுதலை அடைவர். பூரணம் என்பது புண்ணிய நிலைகளாகவே மலர்ந்திடும். பூரண நல்லாசிகள்.